தாதர் ஹோல்சேல் மார்க்கெட் போயிருந்தேன்ல, அப்போ நைட்டி எடுத்த வ்ளாக் தான். நான் 2 நைட்டி எடுத்துட்டு வந்தேன். இதில கடை பேரு காட்டுவேன். அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள கடையில தான் நான் வந்து 2 நைட்டி எடுத்தேன். அவங்க வந்து சிங்கிள் நைட்டியும் தாராங்க. ஆனா நல்ல குவாலிட்டியும் வச்சிருந்தாங்க. 450 ரேஞ்சுல இருந்தே வச்சிருந்தாங்க. 450, 550. நான் இந்த ஒரு 2 நைட்டி லாஸ்ட்ல காட்டுவேன் பாருங்க. அந்த 2 நைட்டியுமே நான் 200க்கு ஒரு நைட்டி எடுத்தேன். இதில ஒண்ணே ஒரு ப்ராப்ளம் தான். என்ன ப்ராப்ளம்னா, இவங்க ஒரு தையல் தான் போட்டிருக்காங்க. அந்த தையல் போட்ட இடத்துலேருந்து பிரிந்து வந்துரும். நீங்க வந்து இன்னொரு தையல் போடுறீங்க அப்படின்னா, இது ஒர்த்து. இது ₹200 ஒரு நைட்டி. நான் வந்து 2 நைட்டி எடுத்தேன். இந்த 2 நைட்டியுமே நல்லா தான் இருந்துச்சு. கலர்லாம் போகல. ஆனா, நீங்க இப்போ தையல் போடுறீங்க கொண்டு வந்து அப்படின்னா, நீங்க போய் எடுத்துக்கிடலாம். ரூ. 200 அகலம்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ, எனக்கு ஓகேயா இருந்துச்சு. இந்த 2 நைட்டியும் தான் நான் எடுத்தேன். அப்புறம் வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தான். ஆனா, லஞ்சுக்கு வந்து அவங்களுக்கு லெமன் ரைஸு, கடலை, கார்னு அப்புறம் வந்து பனானா. இந்த பெரிய பனானா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஆனாலும் குடுத்து விட்டுருக்கேன் முட்டை. இவ்வளவும் தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு டிஃபன் பண்ணி குடுத்து விட்டுட்டு, இன்னைக்கு வெட்னஸ்டே. வெட்னஸ்டேனால மீன் வாங்க போயிருந்தேன். மீன் கடையில வந்து எங்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் பாத்துட்டீங்க. அதனால எல்லாமே ஐஸ்ல வச்ச மீன் தான் வந்திருந்துச்சு. இந்த மீன் இருந்துச்சு. வாழைலாம் இன்னொருத்தங்க கிட்ட இருந்துச்சு. ஏன்னா நான் போன வாரம் தான் வாழை வாங்கியிருந்தேன். அதனால இதுல வந்து இந்த கோவாஞ்சி இந்த மூஞ்சி நீட்டமா இருக்குமே, அந்த மீனும் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து இனிமே தான் சமையல் பண்ணணும். இதுதான் இன்னைக்குள்ள விளாக். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.